என்னங்க அரசியல் பண்ணி உட்காந்து வீட்லயே உட்காந்து இருப்பீங்க எல்லாரும் அவரை தேடி வந்து எல்லாரும் ஆதரவு ரொம்ப நல்லா எதுக்கு சிபிஐ சிபிஎம் விசிகாலாம் அவர் வீடு தேடி போய் பனையூர் போய் லெட்டர் திரும்ப கையில் கொடுத்தா இவர் அதை வாங்கி ஜோபியில் வச்சுக்கிட்டு கவர்னர் பார்த்து பதவி ஏற்றுட்டு போயிடுவார். தாவேக்காவை நான் வந்து ஒரு எதிர்க்கிறதுங்கிறத நம்ம பண்ணவே இல்லை. இப்போ பாஜக எதிர்ப்பு தான் முன்னணியில வச்சிருந்தோம். சுயநலவாதத்தோட உச்சம் பாஜக எதிர்ப்பு பேசுறது. ஆமா, உங்களால முடிவெடுக்க முடியாம நீங்க என்ன பண்றீங்க, சிபிஐ கேள்வி எம்எல்ஏ சாட்டி விடுறீங்க. வேர்வையும் ரத்தமும் கஷ்டமும் ஒளிஞ்சிருக்கு, அவங்க கொடுத்த காசையும் நாங்கள் செலவு பண்ணி தான் ஜெயிச்சிருக்கிறோம், இதுதான் உண்மை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மாதிரி நிலை. ஏலத்தில் யார் அதிகமாக எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே மீனை கொடுப்பாங்க. கவர்னரை மீன் வைக்கிற ஏலம் வைக்கிறவரை வச்சுக்கோங்க. நான் வந்து அவர் ஜனநாயக தமிழ்நாட்டு சட்டப்பேரவைய ஒரு ஏலம் ஒரு இடம் மாதிரி அப்படிதான் இருக்குது. விஜய் சார் BMW பென்ஸ் எல்லாம் அது ரோல்ஸ் ராய்ஸ்லாம் வச்சுக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வண்டி வேகத்தை விட இந்த வண்டி வேகமாக போகும். போய் ஓவர்டேக் பண்ணி நிறுத்தி படத்தில் காட்டுற மாதிரியே எங்கள் பொதுச் செயலாளர் உங்களோட ஆதரவு கேட்டு லெட்ரு நல்ல முடிவு எடுங்க கையில் கொடுத்து அரசியல் அழுத்தத்துன்னு வாங்குங்க. அவங்களுக்குலாம் ஒரு உண்மை தெரியுமான்னு தெரியாது. அதிமுகவில் ஒரு 10-15 எம்எல்ஏவை தூக்கிறதுக்கு இவங்க வேலை பார்த்தாங்க. இதெல்லாம் எந்த அடிப்படையில் சொல்லுங்க? என்டிஏ அலையன்ஸ்ல இருந்து ஒருத்தங்களை கூட கூப்பிடக்கூடாது, அந்த அளவுக்கு கொள்கை முடிவோட கூப்பிடக்கூடாது, தூக்கணும். இன்னொன்னு ரெசார்ட் பாலிடிக்ஸ் நான் சொல்றேன், பண்ணீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட தோத்து போயிடுவீங்க. அந்த ஆட்டத்துல அவருக்கு இல்லி ஒன்றும் இல்லைங்க, வெளிப்படையா பேச. ரஜினி சாரை போய் வீட்டில் பார்த்துருந்தா பாதி பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ரஜினி சாரை போய் வீட்டில் பார்த்துருந்தானா பாதி பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ரஜினியோட ரோல் இதுல, ரஜினிகாந்த் அவர்களின் ரோல் என்ன? அரசியல் புரியுறவங்களுக்கு புரியும் நான் பேசுறேன். சரி ஒண்ணு பண்ணிடுவோம். நானுமே சத்தியமா சொல்றேன், ஆதரவா தான் பேசுறேன். தாவேக்காக்கு 108 மெஜாரிட்டியா வச்சுக்கோங்க. அது எப்படி சார்? சட்டத்தை மாத்திருங்க. அது எப்படி சார்? வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நாம் சந்திக்க இருப்பது மூத்த பத்திரிகையாளர் திருமிகு கோட்டீஸ்வரன் அவர். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். 2 நாட்களாக ஒரு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது அப்படிலாம் இருக்காது, அதெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பேசினாங்க. பட் போக 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 திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் போடப்பட்ட தீர்மானங்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியது எல்லாத்தையும் பார்க்கும்போது விஜய் அவர்களை எதிர்ப்பதற்காக திமுகவும் அதிமுகவும் இணைவதற்கான சூழல் இருப்பது போல தெரியுது. அதாவது இப்போ செய்தியெல்லாம் பார்த்தா அதிமுக வந்து 100 சீட்டு வாங்கினா மாதிரியும் விஜய் அவர்கள் வந்து ஒரு 47 சீட்டு வாங்கினா மாதிரியும் விஜய் அடம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ வர செய்திகள் நேற்று நைட்லேருந்து பார்த்தா அப்படி தான் இருக்குது. அப்போது இது வந்து தமிழ்நாட்டு அரசியல் இது பேசாத ஒன்று, இது புதுசு. இப்படி ஒன்று நடக்குமா அப்படின்னா அது ஒரு ஆச்சரியம். பட் ஆனால் இப்போ செய்திகள் தான் வந்திருக்கு, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. நான் வந்து தாவேக்கா ஒரு ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா ஒரு 108 118 போகிறது ஈஸி. ஒரு 47 118 வருது அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் 108 118 ஆச்சுன்னா அது வந்து ஒரு சாதாரண அரசியல். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறாருன்னா அதற்கு பின்னாடி அசாத்தியமான உழைப்பு இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதற்கு பின்னாடி என்ன உழைப்பு இருக்கு? அதற்கு பின்னாடி உழைப்பு எப்படின்னா 4 பேர்கிட்ட போய் உதவி பண்ணுங்க, ஒரு நிலையான ஆட்சி கொடுப்போம் அப்படின்னு கேட்குறது, இறங்கி போகிறது. நான் யார், நான் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலர், நான் அது அப்படின்றதில்ல. நீங்கள் அதை எப்படி வேணால் பார்த்துக்கோங்க. அது யதார்த்தமோ இல்லை அரசியல் பதவிக்காக ஆசைன்னு பார்த்தா சரி, உழைப்புன்னு பார்த்தா சரி, ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. இங்கே ஆக்டிவிட்டியே இல்லை. இல்லையே, ஒவ்வொரு பொதுச் செயலாளர்களும் ஒவ்வொரு கட்சி ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஆதரவு கொடுங்கன்னு. பொதுச் செயலாளர்லாம் போகக்கூடாது, நீங்களே போகணும். ஏன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் யார் சார்? அடிப்படையில் நீங்கள் யார்? ஒரு மனிதர் தானே. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சராக ஆகணும், ரைட்டா? இதுதான் என் போன்றவர்கள் இன்னைக்கு தேதியில் பத்திரிகையாளர் நியாயமாக பேசணும்னு நினச்சா இதுதான் உண்மை. அவர் தான் முதலமைச்சராகும். அவர் தான் போய் 4 பேர்கிட்ட போய் கேட்டு ஆதரவு பெற்று, இவர் ஸ்டார்டிங்கில் படம் வாய்ப்புக்கோசரம் ப்ரொடியூசருங்கிட்டலாம் பேசியிருப்பார்ல, இறங்கி போய் தானே இருப்பார் வாழ்க்கையில் ஆரம்ப கட்ட காலத்தில். இல்லை, இப்பயும் பேசியிருப்பார்ல, அவர் பேசாமல் எப்படி ஃபோனில் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நேரில் போனோங்க, ஃபோன்லலாம் வேலை ஆகாதுங்க இந்த மாதிரி நேரத்தில். சார், ராகுல் காந்தி தேசத்தின் எதிர்கட்சி தலைவர், காங்கிரஸ் பேரியக்கத்தின் ஒரு முக்கிய முகம், அவரே ஒரு ஃபோன் காலில் வந்து 5 சீட்டை கொடுத்துட்டாருன்னு ஒரு பார்வை வைக்கிறாங்களே. சரி, அது கொஞ்சம் சுயநலமான கூட்டம், அதுக்கு நான் அப்புறமா வரேன். காங்கிரஸ் எந்த மாதிரியான கூட்டம்ன்றதுக்கு, காங்கிரஸ் பிஜேபி நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது அன்னாரி வெள்ளத்தில் ஐயா திருமாவளவன் அவர்களோ இல்லை சிபிஐ சிபிஎம் தலைவர்களோ ஸ்டாலின் அவர்களை பார்க்கணுன்னா என்ன ப்ராசஸ்? போன உடனே பார்த்துடலாமா?
இந்த மாதிரி முன்னாடி சொல்லணும். போன உடனே யார் வந்திருக்காங்க, இந்த மாதிரி சிபிஎம்ல சண்முகம் வந்திருக்காங்க சொல்லு, இல்லை வாசல்ல வந்து வரவேற்பு, வாசலில் வந்து வரவேற்பாங்க இல்லையா? இது வந்து ஒரு நல்ல கலாச்சாரமா இல்லையா? அதுதான் கலாச்சாரம். ரைட். அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போனார், என்ன பண்ணாங்க அந்த கட்சிக்காரங்க? வாசலில் வந்து வரவேற்று உள்ளே போனோன்னா சால்வை போட்டு வாங்க கூட்டணி. ஒரு கூட்டணி விஷயம் எப்படி பேசணும்? இப்படி தானே பேசணும். இதுதானே நம்ம கலாச்சாரம். நீங்கள் பாட்டுன்னு வீட்லேயே உட்காந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறது, ஃபோனில் பேசுறது, இது நல்லதா? இது ஏன் பண்ணுறீங்க? நீங்கள் வீடு வீடாக கொஞ்சம் இறங்கி போய் பேசியிருந்தீங்கன்னா இந்த நேரம் முடிஞ்சிட்ருக்கும். நீங்களே உங்களோட கஷ்டமான ஒரு டிமாண்டாக, அதாவது நீங்களே அதை வந்து தள்ளி போடுறீங்க. 108 பேர் ராஜினாமான்னு இந்த செய்தி எங்கேருந்து வருது? எதுக்கு வரணும்? ஏன் ராஜினாமா? யாராவது ஒருத்தங்க கிளப்பி விடுறதுன்னு சொல்றாங்களே, ராஜினாமா யாராவது ஒருத்தர்லாம் இல்லை. எனக்கு நம்ம வந்து தாவேக்கால இருந்து ஐயா ஆதவர்ஜுனா அவங்க டீம்ல இருந்து தான் கிளப்பி விடுறாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அதுல என்ன அவங்களுக்கு பலன் அளிக்க போகுது? 108 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணா அது ஏதாவது ஒரு பலன் அளிக்கும்னா அந்த ஒரு டெசிஷன் எடுப்பாங்க, அதை கிளப்பி விடுவாங்க. அதாவது முழுக்க சிம்பத்தி சிம்பத்தி சிம்பத்தி. இன்னொரு வாட்டி மீண்டும் இன்னொரு தேர்தல் வரணும், நம்ம ஒரு 140 ஜெயிச்சுட்டு உட்காரலாம். நான் என்ன சொல்றேன்னா, இல்ல இப்போ விஜய் அவர்கள் முதல்வர் ஆவதை தடுக்கிறதுக்காக சதி நடக்குது. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தே அதை சதிய பண்றாங்க. ஒரு மனிதருக்கு 108 ஒரு இடத்த தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மேண்டேட்டை கொடுத்துருக்காங்க, சிஎம் ஆக்க விடமாட்டாங்களேங்கிற ஒரு பார்வை. சரி, சிஎம் ஆக்க யார் விடல? கவர்னர் விடல, ரைட்டா? நீங்க என்ன காரியம் பண்ணீங்க? எதுக்கு செத்து போன காங்கிரஸ் போய் கூட்டிட்டு வந்தீங்க? 28 சீட்டு இருக்கு சார். 5 சீட்டு பத்துமா? 113 தான் இருக்கு. 118 கவர்னர் கேட்கிறாரு, பத்துமா? கவர்னர் என்ன சொல்றாரு? 118 எத்தனுவாங்க. இல்ல, விஜய் அவர்கள் வந்து என்டிஏ அலையன்ஸ்ல இருந்து வெற்றி பெற்றவங்களை அழைக்க கூடாதுங்கிறதுல ஒரு கொள்கை உறுதியோட இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறார். சரி, அப்போ நம்பர்ஸ் தானே இங்க பேச வேண்டியது. அப்போ 108ல உட்காந்துன்னு எதிர்கட்சியில் உட்காரும் அடக்கமா. அதுதான் 108க்கு எதிர்கட்சி தான் கிடைக்கும், 118க்கு தான் ஆளுங்கட்சி கிடைக்கும். இதுவும் ஒன்றும் அதுவும் ஒன்றுலாம் இப்படிலாம் பண்ணக்கூடாது. சரி, இந்த நொடி வரைக்கும் விசிகா புறந்தள்ள விஜய் அவர்களை, இடதுசாரிகள் புறந்தள்ள இவ்வளோ நேரம் டிலே பண்ணுறதே தப்புன்னு சொல்கிறேன் நான். விசிகாவோ சிபிஐ சிபிஎம்மோ கொடுக்குறேன்னா அந்த தயவு சேர்ந்து அந்த லெட்டரை சீக்கிரமாக கொடுத்துருங்க விஜய் அவர்களுக்கு. இது மாதிரி காலதாமதம் பண்ணாதீங்க, உங்கள் பேரை கெடுத்துக்காதீங்க. கொடுக்குறேன்னா கொடுத்துருங்க. இல்லைன்னா ஐயோஎம்எல் மாதிரி தைரியமாக கூட்டணிலாம் இல்லை, உங்கள் கூடலாம் வரமாட்டேன், நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னுங்க. இப்போ அகிலேஷ் யாதவ் இன்னைக்கு காலையில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, கஷ்டமான நேரத்தில் விட்டு ஓடுறதில்ல கூட்டணி, மோசமான நேரத்தில் தோக்குற நேரத்தில் தோல் கொடுக்குறது தான் கூட்டணி, நாங்கள் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அகிலேஷ் யாதவ் வந்து ஸ்டாலின் கிட்ட பேசுகிற மாதிரி, பார்க்குற மாதிரி, மம்தா பானர்ஜி கிட்ட பேசுகிற மாதிரி போகிறான். இதுதாங்க அரசியல். ஆட்சிக்கு வேண்டி அதிகாரத்துக்கு வேண்டி போகிறது மாறுது அப்படின்றது ஒரு பிரச்சனை. இது காங்கிரஸ் பண்ணிடுச்சு. காங்கிரஸ் வந்ததுனால பிஜேபி டைட் பண்ணுது. பிஜேபி டைட் பண்ணதா, பிஜேபி பெருசாலாம் எதுவும் டைட் பண்ணல. 118 எத்தனுவாங்க. புதுசா சட்டம் எதனா கவர்னர் போட்டாங்க. காங்கிரஸ் பண்ணுச்சு நிலைங்கிறீங்க. நீங்க மாணிக்கம் தாகூர் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, நிலையான ஆட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி அந்த ஒரு காயின் பண்ணி திமுகவும் அதிமுகவும் இணையறதுங்கிற அந்த முயற்சிகள்லாம் மேற்கொள்றது ரொம்ப அபூர்வமா இருக்கு அப்படிங்கிற. நீங்க தான் அபூர்வம். மாணிக்கம் தாக்கூர் எம்பி ஆனார்ல, அதுதான் தமிழக அரசியல்ல அபூர்வம். அன்னைக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இவர் எம்பியே ஆயிருக்க மாட்டார். இவரோட சோசியல் சர்வீஸ் ரெக்கார்டு என்ன? இவர் என்ன? அதுதானே சார் கூட்டணிங்கிறது. இல்ல அதுதான் கூட்டணி, ரைட்டு. இவர் என்ன அபூர்வத்தை பத்தி பேசுறது? நீங்கள் வாங்கின சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், திமுகவோட கூட்டணி இன்னும் வாங்கிய இந்த சர்டிஃபிகேட்டில் இன்னும் ஈரம் காயல, கையெழுத்தில். அதுக்குள்ளே மாறிட்டீங்க, ரைட்டு, சந்தோஷம். போகிறதான் போனீங்கல்ல, கூட விசிகா சிபிஐ எல்லாத்தையும் சேர்த்துன்னு போக வேண்டியதானே? அதெல்லாம் ஒரு பெரிய கட்சிக்கு அழகு. சரி, ராகுல் காந்தி பெரிய தலைவர் தானே, ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி திருமாக்கு பேசலாம்ல. ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி திருமாக்கு பேசிருக்கலாம், நமக்கு தெரியாது. நானா நமக்கு ஏன் மறைமுகமாக பேசுகிறீங்க? உங்கள் ஆள் ஓகே, விஜய் வந்து உங்கள் ஆள் இப்போ ரைட்டா? யாரோட ஆள் அவர்? ராகுல் காந்தியோட ஆள். கவர்னர் தள்ளிடுறாரு தெரியல. ராகுல் காந்தி என்ன பண்ணுகிறாரு? புறப்பட்டு வராங்க, மெட்ராஸ்க்கு வாங்க, இறங்கி வாங்க, வந்துட்டு ராகுல் காந்தி திரும்ப கூப்பிடுங்க, சிபிஐ சிபிஎம் கூப்பிடுங்க. ஏங்க இது நம்மளோட இதாக இருக்கணும், 6 எம்எல்ஏ கொடுங்க, கிட்ட இருந்து பாருங்க. அப்போ ராகுல் காந்தியோட சேர்த்து விஜய் கூட்டின்னு போங்க கவர்னர் மாளிகைக்கு. என்னங்க அரசியல் பண்ணி உட்காந்து வீட்லயே உட்காந்து இருப்பீங்க எல்லாரும் தேடி வந்து எல்லாரும் ரொம்ப நல்லா. எதுக்கு? யார் முதலமைச்சர் ஆகிறதுக்கு? விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு சிபிஐ சிபிஎம் விசிகாலாம் அவர் வீடு தேடி போய் பனையூர் போய் லெட்டர் திரும்ப கையில் கொடுத்தா இவர் அதை வாங்கி ஜோபியில் வச்சுக்கிட்டு கவர்னர் பார்த்து பதவி ஏற்றுட்டு போயிடுவார். சார், அரசியலில் வந்து கொஞ்சம் இறங்கி. திருமாவளவன் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்தார் தேர்தல் முடிவுகள் வந்தோடனே. பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிச்சிருக்கிறாங்க, கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்டுக்கான ஒரு எலெக்ஷன் முடிவுகளை மக்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. தாவேக்காவை நான் வந்து ஒரு எதிர்க்கிறதுங்கிறத நம்ம பண்ணவே இல்லை, இப்போ பாஜக எதிர்ப்பை தான் முன்னணியில் வச்சிருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் அப்போ எதை குறிச்சுது? இந்த பாஜக எதிர்ப்பு இதுக்கப்புறம் பேசுறேன்னா அது நான் சொல்கிறேன் சுயநலவாதத்தோட உச்சம்.
பாஜக எதிர்ப்பு பேசுறது. ஆமா, பாஜக நீங்க உண்மையிலே எதிர்க்கிறீங்க, சத்தியமா எதிர்க்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கையெழுத்து போட்டு போய் குத்துட்டு வந்துருங்க. உங்களால முடிவெடுக்க முடியாம நீங்க என்ன பண்றீங்க, சிபிஐஏ எம்ஏ சாட்டி விடுறீங்க. கட்சிக்கு யார், விசிகாக்கு யார் தலைவர்? ஏன் உங்க கட்சி முடிவு நீங்க எடுக்க மாட்டீங்களா? அதனால எல்லாம் கூட்டா சேர்ந்து முடிவு எடுக்கிறது. அப்போ உட்காந்து ஏதோ பிளான் பண்ணோம், டிஸ்கஸ் பண்ணோம். ஒண்ணு இப்படி போங்க, இல்ல இப்படி போங்க. நீங்க தானே சார் சில நொடிகளுக்கு முன்னாடி சொன்னீங்க காங்கிரஸ் ஏன் தனியா போகணும், எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி எல்லாரையும் கூட்டிட்டு போகணும்னு நீங்க. அதுதான் சொல்றேன், சுயநலவாதிகள் அதிகமா இருக்கிறதுனால தான் விஜய் இன்னைக்கு கஷ்டப்படுறாருன்னு சொல்ல வரேன் நான். உங்களுக்கு உண்மையிலே விஜய் அவர்கள் மீது அக்கறை இருக்கு, தாவேக்க மீது அக்கறை இருக்கு, ஓட்டுப்பட்ட மக்கள் மீது அக்கறை இருக்குன்னா நீங்க அந்த பக்கம் போயிடுங்க. இல்ல எங்களுக்கு கூட்டணி தர்மம் முக்கியம், நாங்க நன்றி கடன் பட்டு இருக்கோம், எங்களோட வெற்றியில திமுக காரர்களோட வேர்வையும் ரத்தமும் கஷ்டமும் ஒளிஞ்சிருக்கு, அவங்க கொடுத்த காசையும் நாங்கள் செலவு பண்ணி தான் ஜெயிச்சிருக்கிறோம், இதுதான் உண்மை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மாதிரி நில்லுங்க. இந்த ரெண்டும் கட்டானா நடுவில் இருந்து டைம் எடுக்காது. 108 கவர்னர் எந்த அளவுக்கு நேர தாமதம் பண்றாரோ அதே மாதிரி அதே வேலையை தான் இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன நான் என்ன கேட்குறேன், இந்த இன்னும் அப்படியே உயர்மட்ட குழு, செயற்மட்ட குழு, சைடு மட்ட குழு 4 நாள் உங்களுக்கு 4ஆம் தேதி ஆச்சு. இப்போ இன்னைக்குன்னா 8ங்களா தேதி, 4 நாளாவே யோசிப்பீங்க ரூம் போட்டு. ஒன்று ஆமான்னுங்க ஏற்றுக்கிறீங்க, இல்லை இல்லைன்னுங்க, அவ்வளோதானுங்க. இவங்க என்ன செய்வாங்க, அவங்க என்ன செய்வாங்க, இதுதான். அப்போ கவர்னருக்கு நினைக்கிறது கரெக்டா? இல்லை, பாஜக புறவாசல் வழியாக ஆட்சி கட்டில வந்துடக்கூடாது. சரி, அப்ப தமிழ்நாட்டில் ஒரு நிலையான ஆட்சி நீங்க சொல்லுங்க, மனசாட்சியோட சொல்லுங்க. அண்ணாமலை எங்க இருக்கிறார், நயினார் நாகேந்திரா எங்க இருக்கிறார், அமித்ஷா எங்க இருக்கிறார், மோடி எங்க? தமிழ்நாட்டு அரசியல் இப்போ அவங்க எதனா வந்தாங்களா கேட்டா எது எடுக்க? நான் என்ன சொல்றேன்னா 118 உங்களால கொண்டு வர முடியுமா, முடியாது. உங்களுக்கு அந்த தகுதி கெப்பாசிட்டி இருக்கா இல்லை, இதுதான் இங்க பேச்சு. கவர்னர் என்ன சொல்றாரு, 118 வந்தாலும் நான் கூப்பிட மாட்டேன்னு சொல்றாரா? 118 நம்பர் கொடுங்க, யார் வேணா கொடுங்கப்பா. 118 யாரு கொடுக்குறீங்க? அதிமுக சேர்ந்து கொடுத்தா கூட நான் ஏத்துக்கிறேன். மீன் கடை ஒன்று இருக்குது, காலைல இருந்து நீங்க காசிமேடு போறீங்க, மீன் கடைக்காரர் ஏலம் விடுறாரு, வாங்குறவங்க வாங்கிக்கலாம் 2000, 2300, 2000. ஏலத்துல யார் அதிகமா எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே மீனை கொடுப்பாங்க. ஏலத்தை கம்மியா கேட்டா மீன் கொடுப்பாங்களா? கவர்னரை மீன் வைக்கிற ஏலம் வைக்கிறவரை வச்சுக்கோங்க. நான் வந்து அவர் ஜனநாயக தமிழ்நாட்டு சட்டப்பேரவைய ஒரு ஏலம் ஒரு இடம் மாதிரியா அப்படிதான் இருக்குது. 2 அணிகள் திமுகவும் அதிமுகவும் பார்த்தவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து விஜய்க்கு எதிராக நிற்பாங்கன்னா அது சரியா? இல்ல, அது சரி இல்ல, அக்செப்ட் பண்ணிக்கல. இல்ல, அதை அக்செப்ட் பண்ணல, அது சரி நான் சொல்லல. வலி எது வெல்லும்னு தான் நான் சொல்றேன். நான் எது சரி எது தவறு எது நியாயம் எது தர்மம்னு சொல்ல. வலி எது வெல்லும், வலி எது யாரு, அதை செஞ்சு காட்டும். 4 நாள்ன்றது அதிகமான டைம். உழைப்பு எங்கே என்பது என்னோட கேள்வி. அரசியல் சாணக்கியத்தனம் எங்கே என்பது என்னோட பதிவு. விஜய் அவர்கள் இறங்கி போலேன்னு நினைக்கிறீங்களா? விஜய் சுத்தமா இறங்கல. விஜய் உண்மையிலே முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரா, இல்ல ஒரு சிம்பத்தி உருவாகட்டும், சிம்பத்தி வேவ் வரட்டும், மக்கள் வந்து இதை பேசட்டும் அப்படின்னு நினைக்கிறாரா? நான் என்ன சொல்றேன், சிம்பத்தி வேவுக்கும் இயல்பா மக்கள் கிட்ட ஒரு கோவம் கிளம்புறத பாக்கலையா நீங்க? நான் என்ன சொல்றேன்னா, விஜய் தான் 108 நம்பர் வாங்கிட்டாரு, இன்னும் ஏன் சிஎம் ஆக்க மாட்டீங்க, சரி நான் ஏன் அவருக்கு எதிராக சதி நடத்துறீங்க அப்படிங்கிற கேள்விகளை எழுப்புறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இந்த நேரத்துல ஒரு கடிதம் எழுத சொல்லுங்க, ஆளை விட்டு புஷி ஆனந்த் அதிமுக பொதுச்செயலாளர் எங்கே இருக்க போய் வண்டியிலே போவாங்க வேகமாக, நீங்களும் வண்டியிலே வேகமாக போய் அவங்க இன்னோவா கிறிஸ்டாவில் போனால் நீங்கள் இன்னும் உயர் ரக கார்லாம் வச்சுக்கிறாரு யாரு, விஜய் சார். BMW பென்ஸ்லாம், அது ரோல்ஸ் ராய்ஸ்லாம் வச்சுக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வண்டி வேகத்தை விட இந்த வண்டி வேகமாக போகும், போய் ஓவர்டேக் பண்ணி நிறுத்தி படத்தில் காட்டுற மாதிரியே எங்கள் பொதுச்செயலாளர் உங்களோட ஆதரவு கேட்டு லெட்ரு நல்ல முடிவு எடுங்க கையில் கொடுத்து அரசியல் அழுத்தத்துன்னு வாங்குங்க. அதை நீங்கள் 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி பண்ணியிருந்தா அவர் கூத்துரு போயிருக்க மாட்டார்ல. இப்போ எல்லாம் பேசுறாங்கல்ல விஜய் பாவம் 108ன்னு, அவங்களுக்குலாம் ஒரு உண்மை தெரியுமான்னு தெரியாது. அதிமுகல ஒரு 10-15 எம்எல்ஏ தூக்குறதுக்கு இவங்க வேலை பார்த்தாங்க. இதெல்லாம் எந்த அடிப்படையில் சொல்றீங்க? என்டிஏ அலையன்ஸ்ல இருந்து ஒருத்தங்களை கூட கூப்பிட கூடாது, அந்த அளவுக்கு கொள்கை முடிவோட கூப்பிடக்கூடாது, தூக்கணும். கூட்டணிக்கு கூப்பிட மாட்டேன், ஆனா கொல்லப்புறையில வரணும்ட்டு மறுக்க சொல்லுங்க அவங்கள. ஏங்க செய்தி எப்படிங்க வந்துச்சு? சிவி சண்முகம் தனியா மீட்டிங் போடுறாரு, எஸ்பி வேலுமணி தனியா மீட்டிங் போடுறாரு, விஜயபாஸ்கர் தனியா மீட்டிங் போடுறாரு, நத்த விஸ்வநாதன் தனியா பேசிக்கிறார். எப்படிங்க வந்தது செய்தி? எப்படி வந்தது செய்தி வெளியில? அதிமுக எம்எல்ஏக்கள்ல ஒரு சிலர் பேசினாங்க, கொண்ட எப்படி வந்தது செய்தி? எதுக்கு வந்துச்சு? அதிமுக தோத்து போச்சு, 3ஆவதா போச்சு, சீன்லயே இல்லப்பா. அந்த கட்சி பேர் எதுக்கு வந்துச்சு? யார் பார்த்த வேலை? இன்னொன்னு ரெசார்ட் பாலிடிக்ஸ் நான் சொல்றேன், பண்ணீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட தோத்து போயிடுவீங்க. அந்த ஆட்டத்துல அவருக்கு இல்லி ரெசார்ட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா செங்கோட்டையன் தானே இருக்காரு, அது யாருன்னா வரட்டும். ரெசார்ட் பாலிடிக்ஸ் பண்ணீங்கன்னா, ரெசார்ட் பாலிடிக்ஸ் நீங்க ஆரம்பிச்சது உண்மை அப்படின்னா, எனக்கு வந்த செய்தி அடிப்படையில் நான் சொல்றேன், அது செங்கோட்டையன் அவர்கள் போன்றவர்கள் தான் ஆரம்பிச்ச மாதிரி சொல்றாங்க தாவேக்கால இருந்து. அது உண்மையா இருந்ததுன்னா அதே ரெசார்ட் பாலிடிக்ஸ்ல தான் தாவேக்கா தோத்து போகுது. இல்ல இந்த மாதிரியான ஒரு முயற்சிகள் எடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களை தூண்டி விட்டுருக்கா? அப்படிதான் சொல்றாங்க.
அதில் ஆரம்பித்த கோவம், அதில் ஆரம்பித்த வெறுப்பு தான். ஃபஸ்ட்டு எல்லாம் போய் ஆதரவு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. ஏங்க ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 2 செய்தியாளர்கள் சந்திப்பில் கோவை சத்யன், அதுக்கப்புறம் இந்த கட்சியினுடைய தலைவர் சிவி சண்முகம் என்ன சொல்கிறாங்க? ஒரு தலைவர் பொதுச் செயலாளர் முடிவு பண்ணுவார், தாவேக்காக்கு ஆதரவு இல்லை, ஆதரவு கொடுப்போம்லாம் சொல்ல, பொதுச் செயலாளர் முடிவு பண்ணுவார். அப்புறம் கோவை சத்யன் சொல்கிறாரு, பால் இஸ் இன் விஜய்ஸ் கோர்ட். என்ன சொல்கிறாரு? பால் இஸ் இன் விஜய்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? விஜய் அழைச்சா நான் விஜய்க்கு அழைக்கிறதுக்கு முடியல, ஆனால் நம்மளதுல இந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. என்னோட 47க்கு பிரச்சனை வருது, என்னோட 47ல் ஒரு சிலர் எஸ் ஆகிற மாதிரி தெரியுது. அப்போது இந்த கட்சியை இருக்கிறத காப்பாற்றணும், கடைசியாக மிஞ்சி தான் இருக்குது. இதை காப்பாற்றணும்னா ஒரு கட்சியினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் என்ன பண்ணுவார்? நீங்கள் சொல்லுங்கள். என்ன வேணாலும் பண்ணலாங்கிற டெசிஷன் எடுப்பாங்க. இதுதானே இது நல்லது கெட்டதுன்னு. அதற்காக அவங்க திமுக கிட்ட ஆதரவு கேட்டு போவாங்களா? சரி, என் கட்சி உடையுது, திமுகவும் மேபி அதை விரும்புது, இல்லை அது தேர்ட் சாய்ஸ். நம்ம அதை பற்றி அவ்வளோவா பேச வேணாம், புரியுதுங்களா? யதார்த்தத்துக்கு வரும். 108 இவர்கிட்ட இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, இவர் திருமா கிட்ட லெட்டர் வாங்குறதுல இவருக்கு என்ன பிரச்சனை? இல்லை பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்ட போய் பேசுறதுல இவருக்கு என்ன பிரச்சனை? டிடிவி தினகரன் கிட்ட பேசுறதுல என்ன பிரச்சனை? எப்படி அவங்களாம், அதாவது கூட்டணியில் பாஜக இருந்த ஒரே காரணத்தினால இவங்கெல்லாம் என்ன தீண்டத்தக்காதவர்களா? உங்கள் கட்சியில் இவ்வளோ எம்எல்ஏ இருக்கிறாங்களா? ஒரு 10 எம்எல்ஏ தானே. வெளிப்படையா மறைமுகமா வெளிப்படையா கேட்கணும்னா ஒரு 108 எம்எல்ஏக்களை வச்சிருக்கிற பலம் விஜய்க்கு தெரியலையா? இப்போ சொன்னீங்கல்ல, அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியல. கஷ்டப்பட்டு எம்எல்ஏ வாய்ந்தா இல்லை கட்சி நடத்தியிருந்தா ஒரு 10 வருஷம் இதனுடைய வலி வேதனை தெரியும். ஒரு எம்எல்ஏ சீட் எவ்வளோ கஷ்டம், ஒரு ஆட்சி கிட்ட பிடிக்க வர்றது எவ்வளோ கஷ்டம், இதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு, எவ்வளோ தியாகம், எவ்வளோ வேர்வை, எவ்வளோ பணம், எவ்வளோ முதுகுல குத்துன அரசியல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இவருக்கு சுலபமாக சினிமாவில் இருந்த அந்த வசீகரத்தினாலையும் விஜய் அவர்கள் மீது இருக்கிற பாசத்தினாலையும் ஒரு பாதி, இன்னொன்று திமுக மீதையும் அதிமுக மீதையும் வந்து கோவம், அதுவும் ஒரு பாதி. இதெல்லாம் சேர்ந்து விஜய்க்கு ஒரு நல்ல வந்திருக்கு. மக்கள் போடலை. 118 வந்துட்டு இருந்தா இந்த பிரச்சனை கிடையாது. மக்கள் போடலை. 108க்கு என்ன அரசியலோ அதை தான் நீங்க பண்ணணும். 118 மனசுல வச்சுன்னு அரசியல் பண்ண முடியாது. ஜெயிச்ச பெரும்பான்மை கிடைச்ச மாதிரி நினைச்சுக்கிறாரு அவர். அதான் பிரச்சனை. அவர் இப்போ முதலமைச்சராக நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி என்ன முதலமைச்சர் ஆக வரலன்னா நான் போய் ஜனம் கிட்ட அழுவேன், சிம்பத்தி வைப்பேன், நான் என்ன பண்ண தப்பு இல்ல. தாவே இந்த வாட்டி போய் திமுக தீய சக்தின்னு சொன்னா திமுக காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க. எப்பா நான் சப்ஜெக்டே இல்லை, குளத்தூர்ல தோத்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், அமைதியா இருக்கிறோம், எங்க பேச்சு வராதுன்னு சொல்லிட்டு கிழிச்சிருவாங்க. இல்ல தாவேக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு எந்த வகையிலையும் குறுக்க நிக்க மாட்டோம், ஒரு ஆட்சிக்கு வரட்டும்னு ஸ்டாலின் அவர்கள். அதான் நானும் சொல்றேன், இவரு தான் போய் 4 பேரை பார்க்கணும், 4 பேர்கிட்ட ரெக்வெஸ்ட் கேட்கணும். சரிங்க, அதெல்லாம் வேணாங்க. இல்ல இவங்க விசிகா கம்யூனிஸ்டுகள் ஐயுஎம்எல் கட்சியை திமுகவே அனுப்பணும்னு நினைக்கிறாங்களா? திமுக அதான் நினைக்கிறாங்க. அதான் குழந்தைங்கள்லாம் மீம்ஸ் வருதுல்ல, ஏன் அந்த எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினும் ஒரு 10 எம்எல்ஏ சும்மா தானே இருக்கிறாங்க, கொடுக்கக்கூடாதா, எங்கள் விஜய் நான் வரக்கூடாதா சிவம்னு குழந்தைங்க பேசுது. இப்போ இதுதான் யதார்த்தமாக இருக்குது. குழந்தைங்க பேசுகிறத நம்ம கேட்டுக்கணும், அதான் யதார்த்தம். இவர் பேச மாட்டார். நான் என்ன சொல்கிறேன்னாங்க, ஒரு தலைமை பண்பு கொஞ்சம் இறங்கி போனால் தான் என்னங்க, தமிழ்நாட்டு நலனுக்காக விஜய் சரியா இறங்கி போகக்கூடாதுன்றதான் என்னோட கேள்வி. சார் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் போய் சிடிஆர் நிர்மல்குமார் அப்படியே பிரதமராக இருந்தவர், அவர் போய் கம்யூனிஸ்ட் கட்சியில், ஏன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வீட்டில் தானே உட்காந்து இருக்கிறீங்கப்பா. இப்போ எதனா ரிவ்யூ மீட்டிங் இருக்குதா, ஃபைல் இருக்குதா? நீங்கள் முதலமைச்சர் ஆகிறத விட வேற என்ன முக்கியமான வேலை உங்களுக்கு இருக்க முடியும் இந்த நேரத்தில்? ஏன் நீங்கள் போக மாட்டேன்றீங்க? ஷூட்டிங்கெல்லாம் நீங்கள் தானே போனீங்க. நிர்மல்குமார் அமிச்சிங்களா, இல்லை ஆதவர்ஜன் அமிச்சிங்களா ஸ்டண்ட்டுக்கு? பாட்டெல்லாம் இந்த பாடலே பாடுவார் உங்கள் விஜய், ஜிமிக்கி கமல் பாட்டெல்லாம் நீங்கள் தானே டான்ஸ் ஆடி பாடினீங்க, அதெல்லாம் நீங்கள் தானே பண்ணீங்க. இது யார் பண்ணுவா? ஆள் வச்சு பண்ணுவீங்களா? நான் கேட்குறது சார், தயவு செய்து நீங்கள் தான் பண்ணோம். இது உங்களால் ஒண்டி தான் முடியும். ஒன்றும் இல்லைங்க, வெளிப்படையாக பேசுகிறேன். ரஜினி சாரை போய் வீட்டில் பார்த்துருந்தா பாதி பிரச்சனை முடிஞ்சிருக்கோங்க. ரஜினி சாரை போய் வீட்டில் பார்த்துருந்தானா பாதி பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ரஜினியோட ரோல் இதில், ரஜினிகாந்த் அவர்களின் ரோல் என்ன? அரசியல் புரியுறவங்களுக்கு புரியும் நான் பேசுறது. நீங்கள் ரஜினி எல்லாம் ஏதோ ஒரு நடிகர் சும்மா இப்படி வராரு, இமயமலைக்கு போகிறான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? சும்மாவா வந்து அம்மையார் ஜெயலலிதா ஒரு இதாச்சு, சும்மாவா வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் வந்தது, இல்லை மோடியும் அமித்ஷா வந்தா ரஜினியை பார்த்து பேசிட்டு போகிறாங்க, சும்மா பார்த்து பேசி. சார் அவரோட ரோல் என்ன இருக்கு? உதவி. என்னால் ஒரு காரியம் முடியல முச்சி கொடுங்கன்னு கேட்கறது ஒரு அரசியல்ல ஒரு உதவி, ஒரு நாகரிகம். அதற்கு பின்னாடி தமிழ்நாட்டு மக்களோட நலன் இருக்கு. உங்களை சுயநலமா உங்களை நான் வந்து விஜய் சாரை போய் ஊழல் பண்ண சொல்ல, டெண்டர் எடுக்க சொல்லல, கட்ட பஞ்சாயத்து பண்ண சொல்ல, ரெசார்ட் பாலிடிக்ஸ் பண்ண சொல்ல. முக்கியமான மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள யாருன்னா ஒருத்தர்கிட்ட நீங்க போய் ரீச் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து முடிஞ்சிருக்கும். இல்லை இன்னொரு கான்ஸ்பிரசியும் வைக்கிறாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சதற்கு பிறகாக தான்
இப்படியான சில டாக்ஸ்லாம் வருது. திமுகவும் அதிமுகவும் இணையிறது, விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வர. சரி, ஏன் இப்படி பார்க்க கூடாது? கிரீஷ் சோடங்கர் வந்து இவரை சந்தித்ததுக்கு பிறகுதான் இதெல்லாம் ஆகுதுன்னு. கிரீஷ் சோடங்கர் என்ன, அவரோட வேலை என்ன? திமுக காங்கிரஸ் கூட்டணி தோத்து போயிட்டீங்க, அமைதியா இருக்க வேண்டியதானே? ஏன் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே எத்தனை போய் குத்திங்க? ஒரு நிலையான ஆட்சி தமிழ்நாட்டு. சரி, நிலையான ஆட்சி இப்ப 113 கொண்டு வர முடியுமா? பாஜக வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க ஆதரவு கொடுக்கிறோம். கவர்னர் வந்து 113க்கு கூப்பிடல, அவர் மேல இருக்க குற்றச்சாட்டு. இப்போ கோர்ட்டுக்கு போகுதுன்னா 118 யாருன்னா கொடுத்தாங்க, அவங்கள இது பண்ணிட்டாங்கன்னா அவர் ஒன்னே ஒன்று தான் கேட்பார் கவர்னர் கிட்ட, நான் டைம் எடுத்துக்கலாமா? சட்டப்படி எடுத்துக்கலாம். யாரை கூப்பிடணுன்றது யாரோட அதிகாரம்? கவர்னரோட அதிகாரம். அதற்கு நான் என்ன பண்ணோம்? விளக்கம் கொடுக்கணும். யார்கிட்ட கொடுக்கணும்? கோர்ட்டுக்கிட்ட. ஃபஸ்ட்டு வந்தது 113, 2 பேராக சேர்ந்து வந்தாங்க. அடுத்தும் ஒரு 2 பேராக சேர்ந்தா வந்தாங்க, இல்லை ஒரு 8 பேராக சேர்ந்தா வந்தாங்க, 118 கொடுத்தாங்க. 2 பேரோட சேர்ந்து வந்து 113 பெருசா, இல்லை 4-5 பேராக சேர்ந்து 118 பெருசா? எத்தனை பேராக வரோம்? 118 தான் பெருசு. கேஸ் ஓவர். ஸோ தனிப்பெரும் கட்சிங்கிற அந்த விஷயத்தை கொடுக்காம நாங்கள் கூட்டணியா 113 நம்பர் இருக்கோன்னு கவர்னர்கிட்ட கொடுத்தது தான் விஜய் அவர்கள் முதல்வராக. அதுதான் அவரை முதலமைச்சர் ஆக்கும். அதாவது தர்மப்படி நியாயப்படி வந்து மக்களோட எண்ணோட்டத்துக்கு ஏற்றவர் கவர்னர் வந்து விஜய் கூப்பிடலாம், தப்பு இல்லை, ரைட்டுங்களா? ஆனால் கவர்னர் கூப்பிடல. இப்போ கவர்னரை போய் ஏன் கூப்பிடலன்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் உட்காந்து குதிரை பேர் அரசியல் பண்ணு இருப்பாங்க, இங்கே தூக்குவாங்க அங்கே தூக்குவாங்க, இதை உட்காந்து நான் வேடிக்கை பார்க்குவா? ஃபர்ஸ்ட் நம்பரை காட்டு, கொடுக்குறேன். அதுக்கப்புறம் யாருக்குன்னா சந்தேகம் பிரச்சனைனா சட்டமன்றத்தில் போய் பாட்டுக்குங்க. இதுவும் இருக்கு சட்டத்தில். ஒரு பாதி சட்டத்தை வண்டி மேலே பார்த்துட்டு மீதி பாதியை பார்க்காம போகக்கூடாது. ஒரு கவர்னர் பண்றது வந்து நமக்கு பார்க்கும்போது ஒரு கோபத்தை ஏற்படுத்தும். வாக்காளரா ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒரு கோபம் வரும், அது நியாயம். அதனால அவர் சட்டப்படி தப்பு செஞ்சாருன்றது பொருள் கிடையாது. அவருக்கு இருக்கிற அதிகாரத்துல அவர் வந்து டைம் எடுத்துக்கலாம், இல்ல ஒரு வாரம் டைம் கொடுப்பாங்க. ஒரு வாரம் கழிச்சு நீங்க இதே 113 உட்காந்துருந்தீங்கன்னா உங்களை கூப்பிட மாட்டாரு, உங்களுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. அதுவும் ஒரு சட்டத்தில் இருக்கு, ஒரு டைம் கொடுப்பாங்க, ஒரு விண்டோ பீரியட். கவர்னர் கொடுக்கறதா அந்த டைம், இல்ல கவர்னர் அந்த டைமுக்கு அப்புறம் ஒரு முடிவு எடுக்கலாம், இல்ல கவர்னர் யாருக்குமே பெரும்பான்மையே இல்ல போங்க. இல்ல இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் கொதிச்சு கிடக்குறாங்க, விஜய் முதல்வராகலன்ட்டு போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு சில தகவல்கள்லாம் வருது அப்படின்னு சிலர் பேசுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு இதுதான் வேணான்றது. இந்த போராட்டம் வெடிக்கிறது, மெரினால போய் நிக்கிறது, பைத்தியம் மாதிரி கத்துறது, இதெல்லாம் இல்லாம நீங்க கேட்க வேண்டியது, கோரிக்கை வைக்க வேண்டியது உங்க விஜய் அண்ணா கிட்ட. அண்ணா விஜய் அண்ணா கொஞ்சம் இறங்கி போங்க, நாங்கள் உங்களை மதவாதையாக பார்க்கல, பிஜேபி அந்த ஒரு எம்எல்ஏ நமக்கு வேணாம், வேற யாருக்கிட்டனா உதவி கேட்டு நீங்கள் பண்ணுங்க. உங்களுக்கு என்னைக்கு இந்த கூட்டணி ஆட்சி பிடிக்கலையோ அன்னைக்கு நீங்களே கழிச்சுக்கணும். பாமகவிடம் பேசலை, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட பேசலை அப்படிங்கிறத தாவேகா சார்பில் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இப்போ ஒருவேளை ஐயுஎம்எல் வரமாட்டேன்ட்டாங்க, விசிகாவும் இடதுசாரிகளும் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கல, நம்பர்ஸ் 113 நிற்குது அப்படின்னா அடுத்த கட்டமாக என்ன நடக்கும்? அடுத்த கட்டமாக வேற திமுகவை கூப்பிடணும். கவர்னர் திமுக கூப்பிட்டு நீங்கள் 2வது இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கு இஷ்டம் இருக்கான்னு கேட்பாங்க. இல்லை திமுக அதை கன்சிடரும் பண்ணல, லெட்டரோ எடுத்துகிட்டு போகல அப்படின்னா 3வது யார்? அதிமுக 3வது. இல்லை 4வது யாருன்னா 4வது. இது பேர்லாம் இல்லை, ஏபிசிடி. அதாவது ஒரு கவர்னருக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, இவங்கெல்லாம் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு. கவர்னரோட வேலை என்னன்னா ஒரு முதலமைச்சரை கண்டுபிடிச்சி உட்கார வச்சுட்டு நீ ஆட்சி பண்ணிக்கோ, நான் வந்து என்னோட அதிகாரத்தை வித்ட்ரா பண்ணிக்கிறேன். தேர்தல் ஆணையத்தோட அதிகாரம் என்பது நேத்தோட முந்தானத்தோட போயிடுச்சு. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் தூக்கிட்டான். தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிட்டான்? ஐயா வந்தேன், தேர்தலை நடத்தினேன், பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் போட்டேன், என் பொட்டி பொடிக்கலாம் நான் அக்கில் வச்சுட்டு நான் ஊருக்கு போயிட்டேன், இதுக்கு மேலே கவர்னர் ஆச்சு மற்றதாச்சுன்னு சொல்லிட்டு கவர்னர்கிட்ட பதவி கொடுத்துட்டு போயிட்டாப்ல. கவர்னர் இப்போ என்ன பண்ணுறாரு? டிஜிபியையும் ஹோம் செக்ரட்டரியும் சீஃப் செக்ரட்டரியும் கூப்பிட்டு வச்சு அவரு அன்றாட வேலைகளை நடத்தி கொண்டிருக்கிறார். புரியுது. சிறப்பு திட்டமோ மக்கள் பயனோ மக்கள் நலனோ அது அவர் கவர்னர் பார்க்கணுன்றது அவசியம் கிடையாது. கவர்னர் தாலிக்கு தங்கெல்லாம் கவர்னர் கொடுக்க முடியாது. ஆடு மாடோ இல்லை ஏழை பழைகளை படிக்க வைக்கிறதோ நீட் தேர்வு ரத்தெல்லாம் கவர்னர் பண்ண முடியாது. அரசியல் கட்சி பண்ணுறது தான் அரசியல் கட்சி பண்ண முடியாது. கவர்னர் வேலை பண்ணா இது இப்படியே போச்சுன்னா மக்களுக்கு தான் பாதிப்பு. ஒன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதை தான் கவர்னர் பார்க்க முடியும், அதை தாண்டி எல்லாம் பெருசாக பண்ண மாட்டாங்க. அப்போது இங்கே வந்து விஜய் சார் வந்து இதை உடைக்க வேண்டிய இடத்துல விஜய் இருக்கிறார். 118 எடுத்துட்டு போற இடத்துல விஜய் இருக்கிறார். இல்ல மறுதேர்தலை சந்திக்கலாங்கிற ஒரு நிலைப்பாட்டோட அது குறுக்கு வழி. மறுதேர்தல் குறுக்கு வழி. மறுதேர்தல் குறுக்கு வழி. ஏன் அது இப்போ அண்ணன் மூத்த பத்திரிகைகள் மணி அண்ணெல்லாம் மறுதேர்தல் சொல்றாரு. இப்போ நான் சொல்றேன் இந்த மாதிரி சொன்னா அண்ணா என்னையே திட்டுவார். ஓகேங்களா? நான் இதையே சொல்றேன்னா மறுதேர்தல்னா 118க்கும் 108க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது சாமி. 4 பேர் 4 பெரிய மனுஷனை பார்த்து இந்த பஞ்சாயத்தை முடிச்சுக்கிட்டு போங்க. திருப்பி தேர்தல் சண்டை, இந்த அடுத்த வாட்டிலாம் அடிதடி கூட நடக்கும்.
உங்ககிட்ட இருக்கிறவங்கலாம் இளைஞர்கள், வாழ்க்கைன்னா தெரியாது, எங்கன்னா கையை காலை விடுவாங்க, அவங்க திருப்பி பொழந்து இல்லை இவங்க எதுனா பொழந்து சட்டம் ஒழுங்கு. நீங்கள் வந்து பத்திரமா இருப்பீங்க பனையூரில், அவங்க பத்திரமா அன்னாரி வளத்தில் இருப்பாங்க, இவங்க அவை சண்முக சலத்தில் இருக்க போகிறாங்க. பெரிய ஆளுங்களுக்குலாம் எதுவும் ஆகாது. தொண்டர்களோட நிலைமையை பாருங்கள். அடுத்த தேர்தல் வந்து தமிழ்நாடு இந்த மாதிரி நம்ம பார்த்தது கிடையாது. அதுக்கு பரவாயில்ல, சண்டைக்காரங்கிட்ட சாட்சிக்காரங்கிட்ட அப்படின்னு பார்க்காம யாருக்கிட்ட போனா வேலை முடியுமோ வேலையை முடிச்சுட்டு முதலமைச்சராக உட்காந்து அழகான ஒரு ஆட்சி கொடுக்கும். சொல்றேன், பம்பு பிடிக்காதுங்க, முரண் பிடிக்காது. தேர்தல் முடிவுகள் வந்தபோது ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிறப்பான ஆளுங்கட்சியாக செயல்பட்டோம், இனி சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம்னு சொன்னார். அடுத்த நாள் கொடுத்த பேட்டியிலையும் கூட வந்து அதே போன்ற விஷயத்த சொன்னாரு. தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கு இடையூறா இருக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாரு. எதிர்க்கட்சியாக செயல்படுவோம்னு சொன்னாரு. ஒரு நிலையான மறுதேர்தலுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். மறுதேர்தல் வேண்டாம்னு நினைக்கிறோன்ட்டு. ஆனா நேற்று எம்எல்ஏக்கள் கூட்டத்துல ஒரு நிலையான ஆட்சி அமைப்பதற்கு ஸ்டாலின் அவர்கள் எந்த முடிவை எடுத்தாலும் அதற்கு உடன் நிற்போம் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் வேற இருக்கு. அது எதை குறிக்குது? இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு கம்பெனியில் ஒரு போஸ்ட் வேகண்ட் ஆயிடுச்சு. அந்த போஸ்ட்டை ஃபில் பண்ணணுமா ஃபில் பண்ணக்கூடாது? நிச்சயமா ஃபில் பண்ணணும். அப்போது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா யாருக்கு இருக்கோ அவங்கள ஃபில் பண்ணுவாங்க. இப்போதைக்கு அந்த போஸ்ட்டில் உட்கார்ற தகுதி க்ரைட்டீரியா எல்லாம் விஜய் சாருக்கு இருக்குன்றது பேசு பொருள். விஜய் சார் என்ன பண்ணணும்? ரெஸ்யூமே எடுத்துன்னு போய் குத்து, ஹெச்ஆரை பார்த்து, ஜிஎம்ஐ பார்த்து, முன்ன பின்ன சம்பளம் கம்மியாக கூட்டியும் அப்பாயின்மெண்ட் யார் ஆகிக்கணும்? விஜய் சார் தானே ஆகிடும். சேர்மன் ஆஃப் த போர்டு, ஹெச்ஆர், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சிஇஓ எல்லாம் வந்து விஜய் சார், சார் போஸ்ட்டு காலி ஆகுது, நீங்கள் தான் உங்களை வந்து இந்த பாபா படத்தில், ரஜினி படத்தில் வந்து எப்படி கூப்பிட்டு சாமியாருங்கெல்லாம் கூப்பிட்டு பாபாவை கூப்பிடுவாங்களோ, இல்லை பாபா இப்படி வந்துரு, பாபா இப்படி வந்து, அந்த மாதிரி எதனா படம்லாம் எடுக்க முடியாது சார், கொஞ்சம் தயவுசெய்து யதார்த்தத்துக்கு வாங்க அப்படின்னா பண்ண முடியும். இவரு தாங்க போய் உட்காரணும், இவரு தாங்க கையில் எடுக்கணும். அது ஏன் அவருக்கு புரிய மாட்டேங்குது? யாரும் கூட இருக்கவங்க சொல்ல மாட்டேன்றாங்கன்னு தெரியல. நீங்க தவறான பண்ணாதனாலதான் விஜய் மேல நம்பிக்கை வந்து உடனடியாக ஆதரவு கொடுக்க மாட்டாங்களா இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள்? சரி, இடதுசாரிகள் வந்து திமுக கோபமா இருக்கு காங்கிரஸ் மீது. ஏன்னா ஒரு ஒரு தோத்துட்டு ஒரு மன வருத்தத்தில் இருக்கும்போது அவங்க நடந்துக்கின அந்த விதம், உடனே போனதெல்லாம் வந்து அவங்க தொண்டர்களுக்கு யாருக்கும் பிடிக்கல, கட்சி தலைமைக்கும் பிடிக்கல. அகிலேஷ் யாதவுக்கு கோவம் வருதுல்ல, ஏன் வருது? ஏன்னா இந்தியா கூட்டணி ஒன்றா இருக்கிறோம் அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தோத்துட்டு ஆட்சியை எழுந்துட்டு உக்காந்துக்கிறார், நீ பண்ணு பெப்பர் பேன்னு உடனே கேட்காம கொள்ளாமல் போய் ஓடி போயிட்ட, அப்போ உன்னெல்லாம் எப்படி நம்புறதுன்னு அகிலேஷ் யாதவ் கேட்குறாரு. அப்போ அகிலேஷ் யாதவ் ஸ்டாலினை எப்படி பார்க்குறாரு? அண்ணனா பார்க்குறாரு. நீங்கள் அண்ணன்னு சொன்னீங்க, ஆனால் அப்படி நடந்துக்கினீங்களான்னு அகிலேஷ் யாதவ் கேட்குறாரு. இப்போ இதே மம்தா பானர்ஜியும் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் ஒரு கள்ள உறவு இருக்கா, உங்களுக்குள்ள செட்டிங் இருக்கான்னு கேட்டாங்க. ஏன் கேட்டாங்க? பிஜேபி எதிர்ப்புனா அதில் உறுதியாக இருக்கணும், சமரசம் தெரியுது அப்படின்னு அந்த கோவத்தில் தான் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது என்னன்னா, அரசியலில் கூர்ந்து கவனிக்கிறவங்க என்ன கவனிப்பாங்கன்னா, இந்த நேரத்தில் அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் பண்ணுற அரசியல் சரியா யதார்த்தமானு பார்ப்பாங்க. அப்போ இன்னைக்கு தேதியில் விஜய் அவர்கள் கிட்ட இருக்கிறது 108. நீங்கள் காங்கிரஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் வாங்குறத காங்கிரஸ் கிட்ட கடைசியாக வாங்கியிருக்கலாம். இல்லை வெறும் 108 நீங்கள் போய் கவர்னர் கிட்ட கொடுத்துருக்கலாம், இது ஃபர்ஸ்ட் சாய்ஸ். இல்லை ரெண்டாவது, திமுக கூட்டணியில் இருக்கிற சிறிய கட்சிகள், அதிமுகவில் இருக்கிற சிறிய கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்தா 120 வந்துடும், அதை எடுத்து போய் கொடுத்துருக்கலாம். இல்லை எனக்கு வேணாம், என்னால் போய் திமுக கிட்ட போய் நிற்க முடியாது, அதிமுக கிட்ட நான் கேட்குறேன், சப்போர்ட் பண்ணுங்க, நான் ஆட்சியில் உட்காந்து முடிஞ்சிச்சு, அவ்வளோதானே. அந்த சீட்ல விஜய் அவர்கள் உட்காரல, நீங்க சொன்ன மாதிரி அந்த போஸ்டிங்க்கு விஜய் அவர்கள் உட்காரல, மீதி இருக்கிறவங்களும் ஆதரவு இன்னும் தரல. அப்படிங்கும்போது நேற்று போடப்பட்ட அந்த தீர்மானம் எதை குறிக்குது? அதாவதுங்க, அடிப்படையில் இவங்க எல்லாமே அரசியல்வாதிகள். அங்கே நடக்கிற மாதிரி தெரில, நம்ம வேணால் அதை நடக்கலாமா? இப்போது ஒரு இடம் இருக்குங்க, இந்த இடம் வந்து ஒரு பில்டர் வந்து வாங்க போகிறாரு, அவர் தான் கட்ட போகிறாருன்னு ஒரு பேசு பொருள் இருக்குது. திடீர்னு மார்க்கெட்டில் வந்து இல்லைங்க அது வியாபாரம் முடியல, அது கட்டுற மாதிரி தெரியல அப்படின்னும் போது மற்ற பில்டருங்க என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்த போய் விசாரிப்பாங்க, பார்ப்பாங்களா? அதுதான் இப்போ நடக்குது. இப்போது இவங்க, அதாவது கவர்னரோட வேலை என்ன? நான் சொன்ன மாதிரி ஒரு முதலமைச்சர் பிடிக்கணும். ஒரு அரசியல் கட்சியோட வேலை என்ன? நம்மகிட்ட யாருன்னா முதலமைச்சர் இருப்பாங்களான்னு தேடுவாங்க. அப்போ விஜய் அவர்கள் ஒன்று இருக்குல்ல, அப்போ ரெண்டு பேரும் எதிரிகள் சார். கிட்டத்தட்ட வந்து உதயநிதி எல்லா பிரச்சாரங்களையும் எடப்பாடி பழனிசாமியோட ஒரு போட்டோ காமிச்சு தான் பிரச்சாரமே பண்ணாரு. ஆமா, என்னென்னலாம் எக்ஸ்ட்ரீம்ல போயிட்டு ஸ்டாலின் அவர்கள் குறித்தும் உதயநிதி அவர்கள் குறித்தும் எடப்பாடி பழனிசாமி பேசினாரு. இவர்கள் இரண்டு பேரும் இணைந்து ஒரு ஆட்சினா காமெடியா இருக்காதா சார்? அது காமெடியா இருக்குதோ இல்லை அது தலைவலியா இருக்குதோ, அதை தாண்டி எதிரிக்கு எதிரி நண்பன் இப்படின்றது பல வருடங்களா, பல யுகங்களா, பல செஞ்சுரிஸா இருக்கு. திமுக தாவேக்காவை எதிரியா பார்க்கணுமா நண்பனா பார்க்கணுமா? திமுக தாவேக்காவை எதிரியா தான் பார்க்கணும். ஏன்னா தாவேக்கா திமுகவை எதிரியா பார்க்குது, அரசியல் எதிரின்னு சொல்லுவாங்க. தீய சக்தின்னு யார் சொன்னது? திமுகவா? தாவேக்கா. அதிமுகவும் அதே தானே சொன்னாங்க. அதிமுக டைலாக் தானே அது. அதிகமா நீங்க தான் சொன்னீங்க இந்த எலெக்ஷன்ல. அதிகமா எஸ், அதிகமா என்னை காயப்படுத்துனது யாரு? தாவேக்கா. அப்போ அவங்க என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க?
அவங்க எதிர்நிலை எடுப்பாங்க. திமுக வந்து தாவேக்காக்கு எதிராக நிலைப்பாடு எடுக்கும். அது அரசியல். அது நியாயமா தர்மமா எனக்கு அதுக்கு பதில் தெரியல. ஏன் மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது இல்லையா அது? மக்கள் 108ங்கிற ஒரு நம்பரை விஜய்க்கு தானே கொடுத்துருக்காங்க. கரெக்டு, மக்கள் 108 விஜய்க்கு கொடுத்துருக்காங்க. சரி, 234 108 எவ்வளோ? பாதி % கம்மி தானே? 50% கம்மி தானே? 50% மேலே என்ன பண்ணியிருக்காங்க மக்கள்? விசிலுக்கு ஓட்டு போட்டாங்களா? விசிலுக்கு எதிராக வேற சின்னங்களுக்கு திமுக அதிமுக. இப்போ 47% வாங்கின மனநிலையை பற்றியே நம்ம பேசுகிறோமே, 53% மனநிலை வந்து எதிரில் போட்டுக்குது. சரி, இப்படி வச்சுக்கோங்க, 108 சீட்டு ரைட்டு. ஓட் ஷேர்னு பார்த்தா உங்களுக்கு 1.25 கோடி. அவங்க 2 பேர் தான் சேர்த்தா எத்தனை கோடி? 2.5 கோடி தாண்டது. எவ்வளோ லட்சம் ஜாஸ்தி? அது 1 கோடி அதிகம். சரி, அப்போ அவங்க 2 பேர் சேர்ந்து பண்ணால் அது மக்கள் நிலை எதிரானதா? இதெல்லாம் யார் யோசிக்கணும்னா விஜய் சார் யோசிக்கணும். நம்ம பேசுறோம் இல்லைங்களா, இவ்வளோ தலையை போட்டு பிச்சுக்கிறோம்ல, இது தர்மம். அடுத்து அவங்க 2 பேரோட எதிர்காலம் என்ன ஆகும்? விஜய் நாட்டு மக்களும் ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு, PS வீரப்பா நாசமாய் போகட்டும் கூட நெஞ்சுன்னு போட்டோம், நமக்கு என்ன போச்சு? இல்ல, விஜய் அவர்களை வந்து ஒரு ஃபேக்டரே இல்ல, ஒண்ணுமே இல்ல, அவங்க புதுசா வந்து அதெல்லாம் எதிர்த்து திமுக அதிமுக என்ற 2 பெரும் கட்சிகள் நகையாடுவார்கள். தாவேக்கால இருக்கிறவங்களும் நம் போன்ற பத்திரிகையாளர்களும் பொதுமக்களும் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. இதுதான் சொல்லுவாங்க. புதுசாக வந்த கட்சியை பார்த்து பயந்து 2 திராவிட கட்சியும் சேர்ந்துச்சுப்பா அப்படின்வாங்க. இவங்களுக்கெல்லாம் நல்ல பேர் கிடைக்குமா அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, கதுவெல்லாம் மூடின்னு, ஆமாம் நமக்கு ரொம்ப நல்ல பேர், அப்படியே ஓட்டு போட்டு கீச்சிட்டீங்கன்னு கூட பேசிட்டு இருப்பாங்க. போடல இல்லை நீங்கள், அவங்களுக்கு இருக்கிறத வச்சு கூட சேர்ந்துக்கிறாங்க. பாஜக கூட்டணியும் காங்கிரஸ் கூட்டணியும் திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சு விஜய் அவர்கள் ஆட்சி கட்டல ஏற விடாம தடுத்தாங்கன்னா மக்கள்கிட்டே அது ஒரு சிரிப்பா மாறிடுமே சார்? மக்கள்கிட்ட சிரிப்பா மாறும், அது வந்து விமர்சனத்துக்குள்ளாகும். அதெல்லாம் நான் மறுக்கலை, ஏற்றுக்கிறேன், அதெல்லாம் உண்மைதான், அதான் யதார்த்தம். ஆனால் இந்த அக்கறை இந்த ஆலோசனை யாருக்கு இருக்கணும்? ஏங்க அவரே ஃபீல் ஆக மாட்டேன்றாரு. முதலமைச்சரா யார் ஆகணுமே அவரே ஃபீல் ஆக மாட்டேன்றாரு. அவரே பில்டிங் விட்டு வெளில வர மாட்டேன்றாரு. முன்னாலும் 113 பண்ணுங்கிறீங்க. பில்டிங் விட்டு வெளியே வரணும்னா இந்த அரசியல் பண்ணணும், நல்ல அரசியல் பண்ணணும். இல்லை கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, ஒரு கண்ணியமான அரசியல் பண்ணணும். ஒரு கட்சிக்கிட்ட போயிட்டு 10 சீட்டு கொடுங்கன்னு கேட்கறது ஒன்றும் ஆபாசம் கிடையாது. 100 கோடி ரூபா டெண்டர் கேட்டால் தான் ஆபாசம். ஒரு கட்சிக்கிட்ட போயிட்டு உங்க கூட்டணி கொடுங்கன்னு கேட்கறது ஒன்றும் ஆபாசம் கிடையாது. இல்ல, தேர்தல் நீங்க சொல்லுங்க விஜய் அவர்கள் அரசியல் பண்ண தெரியல அப்படிங்க. ஆனா அவருடைய அரசியல மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, அவரோட ஸ்டைல் வேறையா இருக்குன்னு தானே புரிஞ்சுக்க வேண்டியது. சார், இந்த ஸ்டைலுக்கு ஃபெயில் தான் சார் கிடைக்கும். 118 வரல சார். ஃபெயில் பெருசா பாஸ் பெருசா? இப்போ சொல்லுங்க, ஃபெயில் பெருசா பாஸ் பெருசா? 113 ஃபெயிலு, 118 தான் பாஸ். கவர்னர் சொல்றாரு 118 யார் எத்தனை வரீங்களோ பாஸ் பண்றாரு. இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கிறார் விஜய்? 118 மார்க்கெட்ல எல்லாம் எங்கேயோ மின்னும் 3க்கு போயெல்லாம் பிடிச்சின்னு வர வேண்டியதில்லை, தமிழ்நாட்டே தான் சுற்றி நிற்குது 214 தொகுதியில். ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியை தனியாக கூப்பிட்டு பேசல, என்ன பிரச்சனை? தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறாங்க, கொள்கை அளவில் வேற இடத்துல இருக்கிறாங்க. நான் வந்து போகாத ஊருக்கு வழி பேச வேணாம். நம்ம 118 பஸ் ஸ்டாப்பு, அந்த இந்த பஸ்ஸில் ஏறினா 118 பஸ்ஸில் ஏறினா வீட்டுக்கு போகலாம். நான் 113 பஸ் நம்பரில் தான் போவேன் அப்படின்னா 118 தான் ராஜ்பவன் போவோம், 113 சைதாப்பேட்டை விட நின்று போடும் அப்படின்னா இல்லை. எங்கள் அண்ணா சைதாப்பேட்டை வரலாம் வந்தார், ராஜ்பவன் போனோம் அப்படின்னா பஸ் நம்பரை மாற்றணுமா உங்களுக்காக? சரி, ஒன்று பண்ணிடுவோம். நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க சார், மக்கள் தேர்ந்துட்டாங்க, இளைஞர்கள் ஓட்டு போட்டாங்க. நானுமே சத்தியமாக சொல்கிறேன், ஆதரவாக தான் பேசுகிறேன். தாவேக்காக்கு 108 மெஜாரிட்டியாக வச்சுக்கோங்க. அது எப்படி சார்? சட்டத்தை மாற்றிடுங்க. அது எப்படி சார்? விஜய் என்ன மாற மாட்டார் சார். இல்லை சார், விஜய் என்ன மாற மாட்டார், கொள்கையில் சமரசம் பண்ண மாட்டார், முன்னாள் முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி கிட்ட போக மாட்டார், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த அன்புமணி கிட்ட பேச மாட்டார், திராவிட தலைவராக இல்லை சமூக நீதி பேசின திருமாவளவனை போய் சந்திக்க மாட்டார், ஃபோனில் பேசுவார், வாட்ஸ்அப்பில் அனுப்பார். சிபிஐ சிபிஎம் ஆஃபீஸ் எல்லாம் ஹாங்காங்லேயும் சிங்கப்பூர்லேயும் இருக்குது, அதனால் ரொம்ப தொலைவு போக மாட்டார். டிடி தினகரன் கிட்ட பேச மாட்டார். பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட விஜயகாந்த் உரிமை, அண்ணன் இல்லை விஜய்க்கு அண்ணன் இருந்தால் எனக்கு பண்ணியிருப்பார், நீங்கள் இருக்கிறீங்க கொஞ்சம் பேசுங்க சொல்லுங்கள். இதுதானே நான் சொன்னேன். எதனா ஆபாசம் பேசுறேன்னா, நான் எதனா தப்பா பேசுறேன், யதார்த்த அரசியலை பேசுறேன் இல்ல இது அரசியலா? இல்ல இப்போ தாவேக்கா ஹேண்டில் போராட்டம் வெடிக்கும், ஜென்சி புரட்சி வெடிக்கும், மரிநாள் எல்லாம் வாங்கன்னு போட்டு பரப்பிட்டு இருக்கீங்களே, வேலை வெட்டியை விட்டுட்டு அரசியலுக்கு பேசினீங்க, பழகினீங்க, ஓட்டு போட்டீங்க, விஜயண்ணாவை ஜெயிக்க வச்சிட்டீங்க. போராட்டம்ன்ற புத்தி எண்ணம் எங்கிருந்து வருது? இது தமிழ்நாட்டு அமைதி பூங்காவா இல்ல பைத்தியக்காரத்தனமா போராட்டம் பண்ற ஊரா இது? ஆல்ரெடி ரியல் எஸ்டேட்டுக்குள்ள, அரசியலுக்குள்ள, கட்ட பஞ்சாயத்து, பெண் பிரச்சனை, பாலியல் சீண்டல்னு 1008 தலைவலி இருக்குது நமக்கு, போத கலாச்சாரம். கொஞ்சம் இவர் இறங்கி போனார்னா வேலை முடியும்.
இவர் 4 நாள் ஆயே இறங்கி போனாலும் 118ங்கிற ஒரு ஷார்ப்பான நம்பர், ஷார்ப் எட்ஜான நம்பரை வச்சுட்டு அவரால் எந்த அரசியலும் பண்ண முடியாது. நெருக்கடியிலேயே வச்சிருப்பாங்க. அதனால மறுதேர்தல் தான் சிறந்த ஆப்ஷன். சரி, மறுபடியும் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி ஷூட்டிங்ல சண்டை காட்சி வருது. டைரக்டர் சொல்ல மலையில இருந்து குச்சி அப்படியே ரோலிங் பண்ணி தண்ணிக்குள்ள போய் தண்ணில இருந்து எகிரி வந்து தப்பிச்சு ஓடுறீங்க. இதான் காட்சி. பண்றோம்ல, பண்றோமா இல்லையா? 50 பேர் அடிக்க விடுறோம்ல, பறக்க விடுறோம்ல. ஒரு பொண்ணுகிட்ட போய் ஐ லவ் யூ சொல்லுவோம் படத்துல, அந்த பொண்ணு மதிக்கவே மதிக்காது, ரொம்ப மட்டமா நடத்தும், கேவலமா நடத்தும். திருப்பி பைப்பு சின்ன போல ரோஜா எடுத்துன்னு போய் நிக்கல, வரல, மறுநாள் வரல, குமுத ஹாப்பின்னு இவ்வளோ காட்சி வைக்கிறீங்களா? அரசியல் ஒண்டி என்ன சார் தூக்கி கையில் கொடுப்பாங்களா சார்? ஏன் சார் முதலமைச்சர் பதவியை புரிஞ்சிக்காம சுத்துறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். எவ்வளோ பெரிய பதவி, யார் யார் உட்கார்ந்த பதவி? ஐயா காமராஜர் போன்றவர், அறிஞர் அண்ணா போன்றவர், எம்ஜிஆர் போன்றவர் உட்கார்ந்த பதவி. ஏன் உங்களுக்கு அந்த இறங்கி போற குணம் இல்லை? அந்த தலைமை பண்பை எப்போ வளர்த்துக்க போறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். உங்களோட ஒருத்தரோட அடத்தினாலையும் ஆதாயத்தினாலையும் இவ்வளோ தொண்டர்கள் பாதிக்கப்படுறாங்க. தாவேக்கடா ராஜ்மோகன் அமைச்சரா, ரமேஷ் அமைச்சரா, முஸ்தபா பாய் அமைச்சரா, அருண்ராஜ் அமைச்சரா, செங்கோட்டையன் அமைச்சரா, இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? நீங்க கொஞ்சம் இறங்கி போனா இவங்கெல்லாம் அமைச்சர் இல்லை. முதல் தடவை ஏழைப்பாழ கஷ்டப்பட்டவங்க, ஒரு மக்கள் ஓட்டு போட்டவங்க ஜெயிச்சு அமைச்சர் ஆவாங்கல்ல, இதை பார்க்க மாட்டீங்களா? உங்களோட இமேஜ், உங்க ஈகோ தான் பெருசா? இல்ல இறங்கி போகாதான் நீங்க ஈகோங்கிறீங்களா? வேற என்ன சார் இது? இறங்கி போகலே நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, நான் என்ன சொன்னேன்னா, சரி நீ சார் இந்த அரசியல்ல 1000 நடக்கும், நிரந்தர நண்பர்கள் நிரந்தர எதிரிங்க. ஃப்ளைட் எடுத்துன்னு போய் பிரதமரையே பார்த்துருப்பேங்க நானா இருந்தேன்னா. சந்தர்ப்பவாதம், கொள்கை கூட்டணிலாம் இருக்கு. எனக்கு துட்டு வரணும், தமிழ்நாட்டுக்கு துட்டு வரணும், நிதி வரணும். நாளைக்கு கஜா மாதிரி இல்லை வந்து வர்தா மாதிரி ஒரு புயல் வச்சா காசுக்கு எங்க போறது? யாருக்கிட்ட கேட்கறது? வரி போயிடுது தமிழ்நாட்டுல இருந்து, வரி மத்திய அரசுக்கு போயிடுச்சு. மோடி ஜி கிட்ட தான் இது துட்டு காசு. அது வந்தாதான் 2000 3000 ரேஷன் கடையில கொடுக்க முடியும். மரம் சாஞ்சு போயிடும், வாழை மரம் பட்டு போயிடும், தென்னை மரம் இருந்தா தப்பிச்சுக்கும், தென்னை மரம் சாஞ்சிடும், பனை மரம் இருந்தா தப்பிச்சுக்கும். அந்த மரத்தெல்லாம் எண்ணி நஷ்டஈடு கொடுக்கணும், விவசாயிகளை தூக்கி விடணும். எங்கிருந்து வரும் பணம்? அவர் கூட இருக்க சில சீனியர்ஸ் சரியா எடுத்துன்னு வந்து அப்படியே 10,000 கோடி நட்டிடுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அரசியல்ல ஏன் இஷ்டத்துக்கு நான் பண்ண முடியாது. கம்பெனி நான் நடத்தலாம் என் இஷ்டத்துக்கு. இப்போ நான் வந்து ஒரு லாயர் வச்சுக்கோங்களேன், லாயரு கிளையண்டோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் நான் ஆர்கியூ பண்ண முடியும் பிஃபோர் த பெஞ்ச். ஏன் விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸுக்கு ஐ கேனாட் ஆர்கியூ. எஸ், ஐ ஹேவ் டு ஆர்கியூ ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் மை கஸ்டமர் அண்ட் மை கிளையண்ட். ரைட்டா? அது அந்த தொழிலில் தர்மம். கொலையே பண்ணியிருந்தாலும் அப்போ கொலைக்கு வந்து தூக்கி வாங்கிடக்கூடாது, கம்மியாக வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டேமேஜை கம்மி பண்ணுறது தான் நான் ஆர்கியூ பண்ணுவேன். இதே மாதிரி இப்போ தனியாக கம்பெனி நடத்துகிறேன்னா நான் என் இஷ்டத்துக்கு நடத்தலாம் சார். இது தனியாக கம்பெனியில் சார், இது ஆட்சி சார், இது அரசியல். உங்கள் பார்வையில் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நிறைவா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. என்ன நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னா, விஜய் அவர்கள் முதலமைச்சர் சீட்டில் உட்காந்து அவர் என்ன தான் பண்ணுறாரு, எப்படி செயல்பட போகிறாரு பார்க்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு சாய்ஸ். இல்லை அவர் நான் முயற்சிலாம் எடுக்க மாட்டேன், நான் இப்படியே தான் பங்களாலேயே தான் இருப்பேன், நான் வெளியிலலாம் போய் யாரையும் பார்க்க மாட்டேன், யாருக்கிட்டையும் நான் உதவி கேட்க மாட்டேன், நான் திருப்பி மறுபடியும் தேர்தல் உட்காந்து வச்சா அப்போ நான் சரி 118 120 திருப்பி வந்தால் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, அதுக்கு விஜய் அவர்கள் எதிர்க்கட்சி அரசியலே பண்ணலாம், தப்பில்லை. முதலமைச்சர் தான் ஆகி கேள்வி கேட்கணும்னு இல்லை, உங்களுக்கு பணம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 108 பேர் இருக்கிறாங்க எம்எல்ஏ. மக்கள் பிரச்சனையை பார்க்க சொல்லுங்கள், கட்சியை பலப்படுத்து. கட்சியில் நிறைய ஓட்ட நிறைய பிரச்சனை இருக்குது, அதை அவர் செய்யலாம். ஆனால் இந்த அமைதி இருக்குல்ல, இந்த பாவமாக விஜயன் நான் பாவம், இந்த தயவுசெய்து இது ஒண்டி பண்ணாது. இதன் மூலமாக அனுதாபத்தை தேடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? 100% அனுபவத்தை தேடுறோம். இது நல்லா இல்லை, வேணுன்றது உங்களுக்கு கட்சிச்சு. கரூரில் நான்லாம் திட்டி இருக்கிறேன், இது பண்ணியிருக்கிறேன், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போது மக்கள் உங்களை ஏற்றுக்கிட்டாங்க, மக்கள் உங்களை ரசிக்கிறாங்க. இதுக்கப்புறமும் இந்த அனுதாப கார்டெல்லாம் ஆடாது. உங்கள் படம் ரீலு, இதுக்கப்புறம் இது மாதிரி ஓட்டாதீங்க. இது 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 வந்து நிஜம். தேர்தலுக்கு முன்னாடி அது ரீல், இது ரியல். இப்போ முதலமைச்சராக நீங்கள் நினச்சிக்கங்க, முதலமைச்சராக நீங்கள் வந்து ஒரு சில முடிவுகளை எடுங்க. அப்படின்னா பதவி வரும், பதவி வரும்போது பணிவு வரணும். அந்த பணிவை அரசியல் ரீதியாக யாரிடம் உதவி கேட்டால் தாவேக்கா ஆட்சி அமைக்குமோ, தமிழ்நாடுக்கு நல்லது நடக்குமோ அப்படின்ற மாதிரில நீங்கள் முடிவெடுங்க. ஓகே, என்ன செய்ய போகிறான்னு பொறுத்து பார்ப்போம். சரி, உங்கள் நேரத்தையும் கருத்துக்களையும் பயந்து மிக்க நன்றி. நன்றி.